ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதில் மீஷோவில் வந்து நான் சில குர்த்திஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாம் இதெல்லாம் வெறும் குர்த்தா மாத்திரம் தான். கீழே பாட்டம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஏதாவது பேசிக் கலர்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு போட்டுணுடலான்னு. அதுக்காக சில ஒரே ஒரு இது மாத்திரம் தான் செட்டாக இருக்கும். அதை பாருங்க, ஒன்று தான் இது பாருங்க. இது வெறும் கீழே பாட்டம்லேயும் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு, மேலேயும் ஒரு இது மாதிரி பெயிண்ட் பண்ணின மாதிரி இருக்குது. இது எம்ப்ராய்டரி கிடையாது, இது பெயிண்ட். விலை எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதாவது 260 தான் மேக்ஸிமம் நான் மிச்சுருக்கேன். சிலதெல்லாம் இதில் 149, 180 அந்த மாதிரி கூட இருந்தது. ஸோ சும்மா இது வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இப்படி போட்டுக்கலாமே, நமக்கு என்றைக்கான ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஆசையாக இருக்குது, இஷ்டமாக இருக்குன்னா இன்றைக்கி போட்டுக்கலாம். வந்து அதிக நாள் உழைக்கலான்னாலும் பரவாயில்ல, 2-3 மாதம் டெஃபினட்டாக உழைக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இந்த துணியெலாம் ரொம்ப 200-250 எப்படி இருக்க போகிறதோன்னு நினச்சே பார்த்தா நல்லாவே தான் இருந்தது. டீசெண்டாக நல்ல கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா போட்டுணும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஆர்ட் சில்க் குர்த்தா. இதில் கோல்டன் கலரில் எம்ப்ராய்டரி பேருக்கு பாருங்க. இந்த ஆர்ட் சில்க் குர்த்தா இதுவே கார்ஜஸாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து இன்னும் ரொம்ப பெருசாக நம்ம ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்க வேண்டாம். ஏன்னா இதோட இது கெட்டப் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப பெருசாக நீங்கள் அந்த ஷாண்டிலியர் இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா கழுத்துக்கு ஒன்று போட்டுக்கக்கூடாது. இப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஒரு மெல்லிஸ் செயின் ஒன்று போட்டுட்டா போதும் இருக்குது. ஏன்னா இதோட இதை கெடுத்துக்கணும் இந்த குர்த்தாவோட லுக்கை. இந்த குர்த்தாக்காக நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பாட்டம்லாம் வாங்கிக்கல. எங்கிட்ட பலாசோ இருந்தது. இந்த ஒரு பெய்ஜ் கலர் இருக்குது பாருங்கள், இதோட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் கலர்ஸ் ஒரு 2-3 கலர் வச்சுருந்தாலே போகிறோம். நம்ம பாட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட், ஒரு பிளாக், ஒரு பெய்ஜ், இந்த 3 கலரோட நீங்கள் எந்த குர்த்தியை வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அது இந்த குர்த்தாக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த குர்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட விலை வந்து 259 அதில் போட்டிருந்தது. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து 234 ரூபாய்க்கு. நான் இதோட ப்ரைஸ் அண்ட் லிங்க்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓகேயா? இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பீனட் கலர், வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்ல அந்த கலர், பாப்கார்ன் ஃபேப்ரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த குர்த்திக்கு. இது வந்து ஒரு மாதிரி இந்த பின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல முன்னாடிலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பின்டெக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. குர்த்தாவோட விலை வந்து 282, அதாவது 282ன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு கிடைச்சது வந்து 262. இந்த கலர் அண்ட் இதோட இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எல்லாமே 2XXL அண்ட் 3XL தான் வாங்கினேன். உங்களுக்கு எப்படி எல்லா சைஸஸ்லையும் அவைலபிள். அங்கே போய் சைஸ் சார்ட்டுன்னு இருக்குது, அங்கே போய் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் ஸ்லப் குர்த்தா அப்படின்னு போட்டிருந்தது. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட், இது எம்ப்ராய்டரி கிடையாது. ஒரு லைட் ஒரு பிஸ்தா கிரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர். இதுக்கும் நான் வந்து பாட்டம் வாங்கலை, வெறும் குர்த்தா மாத்திரம் தான் வாங்கிட்டேன். அதில் ஒரு பிளாக் கலர் பைஜாமாவோட, அது பலாசோவோட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 179ன்னு போட்டிருந்தது. எவ்வளோ குறைச்சலாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு கிடைச்சது எவ்வளோனாக்கா 149 ரூபா மாத்திரமே தான். துணி நல்லா இருக்குது. அப்போல்லாம் இந்த பாப்புலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. துணி அப்படி ஒன்றும் மட்டமாக இல்லை, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஒரு மாதிரி கலரும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதோட கலர் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு போகலாம், தாராளமாக போட்டு போகலாம். அண்டு ஆக்சசரிஸ் உங்கள் இஷ்டப்பிரகாரம் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் இக்கத் டிசைன் பண்ணுறது. இக்கத் வீவ் கிடையாது, இக்கத் பிரிண்ட். இது வந்து ஒரு ராணி கலர்னு சொல்லுவாள் ஹிந்தியில். அதாவது பிங்க்கும் இல்லை ரெட்டும் இல்லைன்னு ஒரு நடுவாகப்பட்ட ஒரு கலர். இது வந்து 3/4 ஸ்லீவ்ஸு. அண்டு இதுக்கும் நீங்கள் வந்து எதோட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். பிளாக், ஒயிட், பெய்ஜ் எந்த கலரோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 259 ரூபா. எனக்கு 236க்கு எனக்கு கிடச்சிது. நான் எல்லாத்தையும் பின் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகுது, சில டைம் ஆக மாட்டேங்கிறது. அதனால் பார்க்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுறேன். இதோட மேட்சிங் ஆக்சசரிஸ் கூடிய வரைக்கும் அது வந்து பிளாக் ஆக்சிடைஸ்டு போட்டுன்னா நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு ஃபீலிங். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு லாவெண்டர் கலர் கோட்டா குர்த்தி. இது கோட்டானாக்கா இந்த கோட்டா சாரிலாம் நம்ம கட்டிப்போமே, லைட் வெயிட்டு. இது லாவெண்டர், அதாவது வாடாமல்லி கலர்னு சொல்லலாம். ஒரு எல்போ ஸ்லீவ்ஸ் இதில் இருக்குது. இது வந்து உள்ளுக்குள்ள லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சீ த்ரூ. இதில் வந்து ஒரு இதே கலரில் ஒரு
ஒரு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 269 ரூபாய், கிட்டத்தட்ட 239 அந்த மாதிரி விலையில எனக்கு கிடச்சிது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. போட்டுன மாதிரியே இல்லை, ஒரு பேப்பர் வெயிட் இருக்கும் பாருங்க. ஒரு நம்மூர்லலாம் வந்து ஏப்ரல் மே வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரே வெயில் அண்டு கசகசன்னு இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ஹெவி இதெல்லாம் போட்டுக்க முடியாது. காட்டனே சிலதெல்லாம் ரொம்ப வேர்த்து கொட்டும். அப்போ இந்த மாதிரி லைட் வெயிட் இதெல்லாம் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி ஒரு சுகமாக இருக்கும். அது கலரும் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. இதோட விலை இதெல்லாம் லிங்க் அதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேயா? அடுத்ததாக பார்த்தேன்னா, அதாவது இதுதான் லாஸ்ட். இது வந்து குர்த்தா செட்டு. இதுக்கு மாத்திரம் கீழே பாட்டமோட கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். இது வந்து பிரிண்டட், இது வந்து எம்ப்ராய்டரி கிடையாது. 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கு. ஒரு மாதிரி லைட்டு ஒரு பழுப்பு கலர்னு சொல்லலாம், லைட்டு பிஸ்தா க்ரீன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலர் ஓடி இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 206 ரூபாய் போட்டிருந்தது. ஆனால் எனக்கு கிடைச்சது வெறும் 182 தான். அது எப்படி இவ்வளவு மலிவாக கிடச்சதுன்னு எனக்கே புரியல. அப்படி ஒன்றும் ரொம்ப மட்டமாக இல்லை, துணி நல்லாவே இருக்குது, ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது. எம்ப்ராய்டரி பாட்டமில் கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ இதோட பாட்டம் காமிக்கிறேன். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். இது வந்து பிரிண்டட் கிடையாது, ரொம்பவே அழகாக இருக்குது. யங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ் அவளுக்கெல்லாம் போட்டுன்னு போகலாம். ஒரு எத்னிக் லுக்கு இதில் கிடைக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட கடைசி குக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மீஷோ குர்தா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நான் ஒன்றும் ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கலை. ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம போட்டுட்டா கூட போருமேன்னு எனக்கு பட்டுது, அதனால தான் வாங்கினேன். எல்லாத்துக்குமே வந்து வெறும் குர்த்தா மாத்திரம்தான். பாட்டம் நம்ம இஷ்டத்துக்கு நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கலர்ஸோட மேட்ச் பண்ணி போட்டு போடலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிக்கிறேன், இன்னர்ஸ், அதாவது இதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிறது வெறும் குர்த்தா மாத்திரம் நீங்கள் போட்டுட்டே விதவுட் துப்பட்டானாக்க இன்னர் வேர் ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டிய விஷயம். ரொம்ப கரெக்டாக போட்டுக்கணும். வந்து அதில் இப்போல்லாம் இந்த சீம்லெஸ் ப்ரா அப்படின்னு வருது, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கணும். அது எனக்கு நமக்கு வந்து மேலே துப்பட்டா இல்லாமல் வெறும் குர்த்தா மாத்திரம் போட்டுட்டா அது ப்ராப்பராக பண்ணிக்கணும், விஷயம் தெரிஞ்சு பண்ணிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேயா? ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.